அன்பு கொண்ட சிவபக்தர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறீர்கள் என்றாலே அது சும்மா இல்லை. ஏனெனில் பிரபஞ்ச சிவனின் அருள் உங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. சில மாற்றங்கள் வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிச்சா அது சாமானிய விஷயம் கிடையாது. அது சிவனின் அழைப்பு. காரணமே இல்லாமல் மனசு அமைதியா இருக்க ஆரம்பிக்கும். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே கோபம், அழுகை, கவலை. ஆனா இப்போ எதுவும் இல்லாமலே மனசு அமைதியா இருக்கும். அதுதான் சிவனின் முதல் அறிகுறி. அமைதி வந்த இடத்துல தான் சிவன் குடியிருப்பார். தனிமையை விரும்ப ஆரம்பிப்பீங்க. கூட்டம் இருந்தாலும் உள்ளம் தனிமையை தேடும். சத்தமில்லாத இடம், ஆழமான சிந்தனை, கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்தா கூட நிம்மதி. இது மன உளைச்சல் இல்ல, இது ஆத்மா சிவனை தேட ஆரம்பிச்ச அடையாளம். தேவையில்லாத மனிதர்கள் விலக ஆரம்பிப்பார்கள். திடீர்னு சில உறவுகள் விலகும். நண்பர்கள் மாறுவாங்க. பேசுறவர்கள் குறையுவாங்க. கவலைப்படாதீங்க, சிவன் உங்களை உயர்த்தப் போகிறார். அதனால்தான் தேவையில்லாத உறவுகளை அவன் நீக்கிறான். சிவன் பேர் கேட்டாலே கண்ணீர் வரும். ஓம் நம சிவாய, இந்த வார்த்தை கேட்டாலே கண் கலங்குதா? அது பல பிறவிகளின் பக்தி இந்த பிறவியில் வெளிப்படும் தருணம். இது சாதாரண உணர்ச்சி இல்ல, இது சிவனோட இணைப்பு. இரவுல மனசு அதிகமா சிந்திக்கும். அமைதியான இரவு, நிலவு, அந்த நேரத்துல மனசு ரொம்ப ஆழமா போகும். சிவன் காலத்திலே இரவு தான் தியான நேரம். நீங்க தியானம் செய்யல, சிவனே உங்களை தியானிக்க வைக்கிறான். ஓம், பணம், புகழ் இதெல்லாம் அர்த்தமில்லாத மாதிரி தோணும். ஒரு காலத்துல முக்கியமா இருந்த விஷயங்கள் இப்போ சின்னதா தோணும். மனசு கேட்கும், நான் யாரு, என்னோட வாழ்க்கை என்ன? இதுதான் ஆன்மீக விழிப்பு. சிவன் உங்களை உயர்ந்த பாதைக்கு அழைக்கிறான். இறுதியாக ஒரு உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு தோணியதுனாலே நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அல்காரிதம் இல்லை, இது அருள். சிவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் கண்ணீரையும், உங்கள் பொறுமையையும், உங்கள் வலியையும். உடனே மாற்றம் வராது, ஆனா உயர்வு கண்டிப்பா வரும். ஒரு வரி சொல்லிட்டு முடிக்கிறேன். சிவன் உன்னை கைவிட்டிருந்தால் இந்த வீடியோ உன் கண்களுக்கு வரவே வந்திருக்காது.